வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய ஆட்சியில் 15 ஆண்டுகள் திமுக இருந்தபோது தமிழகத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என முதலமைச்சர் பேச்சு. திமுக தலைவர்கள் பதவியையும் குடும்ப நலனையே முதன்மையாக கருதுவதாகவும் குற்றச்சாட்டு. கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 15 பேர் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிப்பு. பறிமுதல் செய்த 3 படகுகளுடன் யாழ்ப்பாணம் கொண்டு சென்றதால் மீண்டும் பரபரப்பு. ஆறுமுகசாமி ஆணையத்தால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் ஸ்டாலின் என தினகரன் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழகத்தை வஞ்சித்து விட்டதாக குற்றச்சாட்டு. பிரச்சாரத்தின் போது அவதூறாக பேசியதாக கோவையில் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு. அதிமுக வழக்கறிஞர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை. வீட்டு வாடகையை விட வீட்டுக் கடனுக்கான தவணை தொகையை குறைப்பதே அரசின் இலக்கு. வங்கி வட்டி விகித குறைப்பு பற்றி மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பேட்டி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசில் 15 ஆண்டு காலம் இடம்பெற்றிருந்த திமுக தமிழகத்திற்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சிவகாசியில் விருதுநகர் மக்களவைத் தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்திய அரசில் 15 ஆண்டு காலம் இடம்பெற்றிருந்த திமுக தமிழகத்தின் நலனுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார். திமுக தலைவர்களின் கவனம் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் மீதும் தங்கள் குடும்பத்தின் மீதும் தான் என்றும் முதலமைச்சர் விமர்சித்தார். 15 ஆண்டு கால இந்த திட்டத்தையும் அவர்களால் செய்ய முடியவில்லை, செய்யவும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் கவனம் பூரா குடும்பம் தான். அதே கட்சி குடும்ப கட்சி ஆகிவிட்டது. அதே மத்தியிலே குடும்ப உறுப்பினர்கள் தான் அதிகாரத்துக்கு வர முடியும், பதவிக்கு வர முடியும். அந்த நிலை மாற்றம் செய்ய மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது தமிழகம் வளர்ச்சி காணும், நிறைய திட்டங்களை கொண்டு வர முடியும். ஏன்னா மத்தியில் ஒத்த கருத்துடைய ஆட்சி இருந்தால் தான் நமக்கு தேவையான நிதி கிடைக்கும். அந்த நிதியின் மூலமாக தமிழகத்துக்கு தேவையான வளர்ச்சி பணிகளை நாம் துரிதப்படுத்த முடியும், வேகப்படுத்த முடியும், நிறைவேற்ற முடியும். மத்தியில் நிலையான ஆட்சி அமையவும் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் அதிமுக பாஜக கூட்டணியை வெற்றி பெற செய்யுமாறு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சாரத்தின் போது அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியும் உடனிருந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மீனவர்கள் 15 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தமிழகத்திலிருந்து உரிய அனுமதி பெற்று கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்கதையாகி வருகிறது. மேலும் வலைகளை அறுத்தும் படகுகளை சேதப்படுத்தி பறிமுதல் செய்வதாகவும் மீனவர்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் மீனவர்கள் 15 பேர் மீன்பிடிக்க நடுக்கடலுக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்துள்ளனர். மேலும் 3 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களிடம் யாழ்ப்பாணம் முகாமில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆறுமுகசாமி ஆணையத்தால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரிக்க நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் கொண்டுவரப்பட்டதற்கு காரணம் ஸ்டாலின் தான் என குறிப்பிட்டார். இந்த ஆணையத்தால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியவரும் ஸ்டாலின் தான் என அவர் குறிப்பிட்டார். நம்ம சொந்தமாக அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம் சொல்லி பிரச்சாரம் பண்ணதே திமுக தான். இப்ப இவர் விசாரணை வைக்கிறாரா? விசாரணை வைக்க வேண்டியது நம்ம, வைக்க போறது விசாரிக்க வேண்டியது ஸ்டாலின் தான். தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்கள்லாம் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. இவங்க எந்த பக்கம் வேணாலும் போவாங்க, பிஜேபியோட போவாங்க, காங்கிரஸோட போய் யாரு ஆட்சி அமைச்சாலும் பதவி வேணும், அவ்வளவுதான். தமிழக மக்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் நரேந்திர மோடியும் வஞ்சித்து விட்டதாகவும் தினகரன் குற்றம் சாட்டினார்.
கோவை, தொண்டாமுத்தூர், குனியாமுத்தூர் காவல் நிலையங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் PR நடராஜனை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட போது உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி குறித்து ஆதாரம் இல்லாமல் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதேபோல் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் அதிமுகவை தொடர்புபடுத்தி பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் ராமச்சந்திரன், வெற்றிவேல் ஆகியோர் அளித்த புகாரின் பேரில் தொண்டாமுத்தூர், குனியாமுத்தூர் காவல் நிலையங்களில் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவதூறாக பேசுதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக ஆளுங்கட்சியினர் காவல்துறை ஆம்புலன்ஸ் வாகனங்களில் பணத்தை எடுத்து செல்வதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் K. சண்முகசுந்தரத்தை ஆதரித்து தொண்டாமுத்தூர், குனியாமுத்தூர், பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல், சட்டப்பேரவை இடைத்தேர்தலை தொடர்ந்து மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள ஆட்சிகள் முடிவுக்கு வந்துவிடும் என்று கூறினார். துரைமுருகன் வீட்டில் பணம் கைப்பற்றப்பட்டதாக கூறுவது கபட நாடகம் எனவும், வேலூரில் தேர்தலை நிறுத்த முயற்சிகள் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் காவல்துறை வாகனங்கள் மூலமாகவும் ஆம்புலன்ஸ்கள் மூலமாகவும் பணம் எடுத்து செல்லப்படுவதாக கூறிய ஸ்டாலின், இதை காவல்துறை உயர் அதிகாரிகளோ தேர்தல் பிரிவு அதிகாரிகளோ தடுப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இது தொடருமானால் திமுக அதன் கூட்டணி கட்சியினரை சோதனையில் ஈடுபடுவோம் எனவும் ஸ்டாலின் எச்சரித்தார். கடந்த தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் அங்க சோதனை போட்டீங்களா? அன்பநாதன் வீட்டுல 5 கோடி ரூபாய் எடுத்தீங்களா? ஒரு கண்டெய்னர்ல 500 கோடி ரூபாய் கைப்பற்றினீங்களா? என்ன நடந்துச்சு? இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வீடு வீடா கொண்டு வந்து பல இடங்களை பதுக்கி வச்சிருக்கிறாங்களே. நாங்க சொல்லுகிறோம், நடவடிக்கை எடுப்பீர்களா? வேண்டும் என்று திட்டமிட்டு என்ன காரணம், அதற்கு பிறகுதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம். இப்போ வேலூர் நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் வருமா? செய்தி வந்திருக்கு. வீட்டு கடனுக்கான மாத தவணை தொகையை வீட்டு வாடகையை விட குறைவாக்குவதே இலக்கு என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, கடனுக்கான வட்டி விகிதங்கள் மிகவும் குறைக்கப்பட வேண்டும் என அரசு விரும்புவதாக குறிப்பிட்டார். ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைத்துள்ளதன் பயனை வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கேட்டுக் கொண்டுள்ளார். வீட்டு கடனுக்கான மாத தவணை தொகையை வீட்டு வாடகையை விட குறைவாக்குவதே அரசின் இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார். வாஜ்பாய் ஆட்சியில் முதன்முறையாக வீட்டு கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதையும் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு கூர்ந்தார். திருச்சியில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி பங்கேற்ற கூட்டத்தில் கல்வீச்சு தாக்குதல் நடத்திய 12 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருச்சி கீழப்புதூரில் காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசரை ஆதரித்து தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி கலந்து கொண்டார். வீரமணி மேடைக்கு வரும் முன் அங்கு வந்த இந்து முன்னணியினர் கற்கள், காலனி ஆகியவற்றை வீசி எதிர்ப்பு தெரிவித்தனர். பதிலுக்கு கூட்டத்தில் இருந்தவர்கள் நாற்காலிகளை தூக்கி வீசினர். இதையடுத்து இந்து முன்னணியைச் சேர்ந்த போஜராஜன், மணிகண்டன் உள்ளிட்ட 12 பேரை அங்கிருந்து அப்புறப்படுத்திய காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். கூட்டம் முடிந்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய வீரமணி, அதிமுக பாஜக கூட்டணியினர் தோல்வி பயத்தில் வன் செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். நேரடியாக கருத்துக்களை சொல்ல முடியாதவர்கள் இதுபோல் வன்முறைகளை கையில் எடுப்பதாகவும் அவர் கூறினார். பல வித்தைகள் செய்து கூட, பல பிரச்சாரங்களை செய்து கூட இனிமேல் வர முடியாது என்பதற்காக ஏதாவது ஒரு துருப்பு கிடைக்காதா என்று அவர்கள் தேடுகிறார்கள். அதன் மூலமாக தேர்தல் ஜன்னி அது அவர்களுக்கு வைத்து தோல்வி பயத்தின் காரணமாக நேரடியாக கருத்துக்களை சொல்ல இயலாத அளவுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் இந்த மாதிரி அந்த செயல்களில் ஈடுபடுகிறார்கள். வீரமணி பேசி முடித்த பின் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் சென்ற வாகனங்கள் மீதும் இந்து முன்னணியினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர்.
தகவல் அறிந்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உடனடியாக அங்கு விரைந்து வந்தார். வன்முறையால் அந்த பகுதியில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன. காங்கிரஸ் வாக்குக்கு பணம் கொடுப்பதாக புகார் கூறும் பொன் ராதாகிருஷ்ணன் முதலில் அவர் வழங்குவதை நிறுத்தட்டும் என கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரளாவில் இடதுசாரிகளுக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடைபெறும் என ராகுல் காந்தி கூறியதை எதிர்க்கட்சிகள் திரித்து பேசுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல்னாலே 2 வேட்பாளர் நிற்பாங்க, 2 பேரும் எதிரியா பாக்குறது இல்லையா? ஜனநாயக நாட்டில் 2 பேரும் நிக்கிறோம். அது நட்பு ரீதியாக தான் நிற்பாங்க. ஆனால் களத்தில் தான் போர்க்களமா இருக்கும். பொன் ராதாகிருஷ்ணன் கொடுக்காம இருந்தா போதும். அவர் பொய் ராதாகிருஷ்ணன் தானே. ஏன்னா அதாவது ஏழை இந்து மாணவ மாணவிகளுக்கெல்லாம் கல்வி உதவித்தொகை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி தான் தேர்தலில் ஜெயிச்சாரு. அதன் பிறகு இப்போ என்ன 5 ஆண்டு கொடுங்கிறாரு. ஆக பொய் சொல்லி வந்த ராதாகிருஷ்ணன் பொய் ராதாகிருஷ்ணன் தான். இப்போ எந்த ரா மெட்டீரியலை இறக்குமதி செய்ய வேண்டும், இறக்குமதி செய்தால் நம் உள்நாட்டு அந்த விளைகின்ற அந்த ரப்பர் என்னவாகும் என்பதை சிந்திக்காமல் வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்ததினாலே தான் நமது ரப்பருக்கு விலை கிடைக்காமல் இன்று நமது ரப்பர் தொழிலாளர்களும் ரப்பர் உரிமையாளர்களும் அதை இன்று சமாளிக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் மோடி அரசு தான். மோடி அரசு வீட்டுக்கு போனவுடனே ராகுல் காந்தி வந்தவுடன் எல்லாம் சரியாகும். ரப்பர் அந்த தொழிலுக்கு ஊக்கம் கொடுக்கப்படும். மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு சிறுபான்மை மக்கள் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியினர் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அமோக வெற்றி பெறுவார்கள் என குறிப்பிட்டார். அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக வரும் தேர்தலில் போட்டியிடும் 7 தொகுதிகளிலும் படுதோல்வி அடையும் என்றும் வேல்முருகன் கூறினார். மேலும் விவசாயிகளுக்கு எதிராக சேலம் 8 வழிச்சாலையை போடுவதற்கு பாஜகவிடம் 4000 கோடியை முதலமைச்சர் பழனிசாமி லஞ்சமாக வாங்கியதாக ராமதாஸ் குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது அவர் மிகவும் நல்லவர் என விளம்பரம் செய்து வருவதாக வேல்முருகன் குறிப்பிட்டார். எலெக்ஷன் கமிஷனோ அல்லது இந்த ராமதாஸ் தலைமையிலான கூட்டணியோ இந்த எடப்பாடி அடிமை கூட்டணியோ தடுக்க முடியாது. மக்கள் இந்த பாசிச பாரதிய ஜனதாவை ஒரு சின்ன கால்குலேஷன், தமிழ்நாட்டில் வாழ்ற 15,000க்கு மேற்பட்ட ஒரே ஒரு முஸ்லீம் சகோதரர் பிஜேபிக்கு, பாமகவுக்கு, விஜயகாந்துக்கு, அந்த கூட்டணியில் இருக்கிற அதிமுக ஓட்டு போடுவாங்களா? ஒரே ஒரு கிறிஸ்துவர்கள், அப்புறம் ஒரே ஒரு தலித்து பாமக ஓட்டு போடுவாங்களா? அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்கள் சரிபாதி இவங்க தான். 2 கோடி வன்னியர்கள் இருக்கிறான்றீங்க. 2 கோடி வன்னியர்கள் சரிபாதி வன்னிய வேல்முருகன் கூட வந்துட்டான். திமுக கூட்டணியில் கொள்கை எதுவும் இல்லாததால் வருகிற மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது கடினம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து மேட்டூர், மேச்சேரி, கொளத்தூர் ஆகிய பகுதிகளில் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து நின்று 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றதாகவும், ஆனால் திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்றும் கூறினார். இதே நிலைதான் வரும் தேர்தலிலும் திமுகவிற்கு கிடைக்கும் என ராமதாஸ் விமர்சித்தார். மேலும் திமுக கூட்டணி கடைசி தேர்தலை சந்திப்பதாகவும், இத்துடன் அவர்களது அத்தியாயம் முடிந்துவிடும் எனவும் அவர் குறிப்பிட்டார். திமுகவுக்கு இது கடைசி தேர்தல். இனி வெற்றி பெறுவது எந்த தேர்தலாக இருந்தால் இதனுடைய கடைசி அத்தியாயத்தை, திமுகவுடைய கடைசி அத்தியாயத்தை இந்த கூட்டணி ஏற்படுத்த போகிறது, ஏற்படுத்தி வருகிறது. அவருக்கு ஒரு நப்பாசம், இந்த 18 தொகுதி இடைத்தேர்தல் வருது அப்படின்னு. 18 உங்களுக்கு முட்டை தான். அதனால நான் எல்லா தொகுதியும் நிறைய தொகுதிக்கு போயிட்டு வரேன். இடைத்தேர்தல் 12 தொகுதியிலையும் நம்ம கூட்டணி தான் வெற்றி பெறுது. திண்டுக்கல் அருகே தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் சுதாகர் மற்றும் நிலக்கோட்டை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் மருத்துவர் சின்னதுரை ஆகியோரை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். நிலக்கோட்டை பகுதியில் பூக்கள் மற்றும் காய்கறிகளை பதப்படுத்தும் குளிர்பதன கிடங்கு மற்றும் வாசனை திரவியம் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க மக்கள் நீதி மய்ய வேட்பாளர்களை ஆதரித்து டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கமல்ஹாசன் கேட்டுக்கொண்டார்.
நரேந்திர மோடி அரசை வீட்டிற்கு அனுப்ப நேரம் வந்துவிட்டதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், BSNL ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். எல்லாரும் இவ்வளவு எழுச்சியோட இங்க கூடியிருக்கீங்க, திரண்டிருக்கீங்கன்னா எனக்கு வரவேற்பு அளிக்க மட்டும் இல்ல, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஏப்ரல் 18 மோடிக்கு கெட் அவுட் பண்றதா இல்லையா? இந்த மோடி அவர்கள் கடந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் பண்ணியிருக்காரு நம்ம நாட்டுக்கு? முக்காவாசி நேரம் இந்தியாலே இல்ல, வெளிநாடா சுத்தி ஊர் சுத்தி பார்த்துட்டு இப்ப தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டை எட்டி பாக்குறாரு. இந்தியாவில இருந்தா தானே தமிழ்நாட்டுக்கு வர முடியும். தமிழ்நாட்டுக்கு தேவையான எதையுமே செய்யல. உங்களுக்கு தெரியும், கஜா புயல், வர்தா புயல், ஒக்கி புயலுக்கு இந்த பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, கலைஞர் அவர்களும் சரி, நம்முடைய தளபதி அவர்களும் சரி, எப்பவுமே சிறுபான்மையினருக்கு ஒரு காவல் அரணாக எப்பொழுதுமே எந்த காலத்திலுமே இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இந்த பாஜக ஆட்சி, பாஜக அரசு ஒரு பாசிச சக்தி, சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சக்தி. அதை விரட்டி அடிக்க வேண்டிய நேரம் ஏப்ரல் 18. காங்கிரஸ் ஆட்சியில் வங்கிக் கடன் பெற்று திருப்பி செலுத்தாத தொழிலதிபர்கள் பாஜக ஆட்சியில் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிவிட்டதாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மாநிலம் புலன்சாகரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராஜ்நாத் சிங், வங்கிக் கடன் பெற்று திரும்ப செலுத்தாத தொழிலதிபர்கள் விஜய் மல்யா, நிரவ் மோடி, மெகுல் சோக்சி ஆகியோர் காங்கிரஸ் அரசு நீடித்தவரை நாட்டை விட்டு தப்பி ஓடவில்லை என குறிப்பிட்டார். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததும் கண்டிப்பான காவலாளி வந்துவிட்டார் என அறிந்த அவர்கள் நாட்டை விட்டு தப்பி வெளிநாடுகளுக்கு ஓடிவிட்டதாக ராஜ்நாத் சிங் கூறினார். செய்திகள் தொடர்கின்றன. ஆண்டிப்பட்டி அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் தன் தாயார் பிறந்த ஊரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கண்ணீர் விட்டு அழுத காட்சி அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் ஊராக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவரது தாய் பிறந்த ஊரான மரவப்பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கண்ணீர் விட்டு தேம்பி அழுதார். பின்னர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பிரச்சாரம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தென் சென்னை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல அடுக்குகள் கொண்ட வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்படும் என தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். தென் சென்னை மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் உற்சாக வரவேற்பு அளிப்பதாக கூறினார். அத்துடன் தான் வெற்றி பெற்றால் தென் சென்னை தொகுதியில் திடக்கழிவு மேலாண்மை முறையாக செயல்படுத்தப்படும் என்றும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல அடுக்குகள் கொண்ட வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்படும் எனவும் தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்தார். பெருங்குடி குப்பை கிடங்குக்கு ஒழுங்குபடுத்துறதுக்கு மதில் சுவர் கட்டினது, தொழில் முனைவோர் கூட்டமைப்போட இணைந்து நம்மளுடைய அந்த திமுக அரசாங்கமும் சேர்ந்து ஒரு சிறு பகுதியை குப்பை கொட்டுவதற்கும் மற்ற பகுதிகளை ஈகோ ஃப்ரெண்ட்லி பகுதியாக மாற்றுவதற்குமான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அது முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் பின்னால் வந்த அதிமுக அரசாங்கத்திலே டெண்டர் விடுவதிலே குளறுபடி ஏற்பட்டு அது பசுமை தீர்ப்பாயத்திற்கு சென்றிருக்கிறது. டி நகர், மயிலாப்பூர் பகுதிகளிலே அந்த பல அடுக்குகளை கொண்ட கார் பார்க்கிங் அமைப்பதற்கு முயற்சி எடுக்கப்படும். அசாமில் வனப்பகுதியில் இருந்து தப்பி ஊருக்குள் புகுந்த வங்கப்புலியை வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி பிடித்தனர். அசாம் மாநிலம் தீக்கியாஜூலி நகர் வனப்பகுதி அருகே அமைந்துள்ளது. இந்த நிலையில் வனப்பகுதியில் இருந்து தப்பி வந்த வங்கப்புலி ஒன்று ஊருக்குள் புகுந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதிவாசிகள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் நீண்ட நேரம் போராடி மயக்க ஊசி செலுத்தி புலியை பிடித்தனர். இதையடுத்து பிடிபட்ட அந்த புலி அசாம் தேசிய பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. சேலம் அருகே பட்டப்பகலில் மளிகை கடையின் பெண் உரிமையாளரிடம் 10 சவரன் தாலி சங்கிலியை பறித்து சென்ற திருடனை அந்த பெண் சினிமா பாணியில் விரட்டி சென்று பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கமலாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கர்ணன் மற்றும் ஜோதி தம்பதி. இவர்கள் இருவரும் சேர்ந்து மளிகை கடை ஒன்றை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கர்ணனுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் ஜோதி மட்டும் தனியாக கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அப்போது கடைக்கு வந்த ஒரு இளைஞர் மளிகை பொருட்களை வாங்கியுள்ளார். பின்னர் சற்றும் எதிர்பாராத நிலையில் ஜோதியின் கழுத்தில் இருந்த 10 சவரன் தாலி சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்ப முயன்றுள்ளார்.
உடனடியாக சுதாரித்துக் கொண்ட ஜோதி விரைந்து சென்று திருடனை பிடித்து வண்டியுடன் கீழே தள்ளி கூச்சல் போட்டுள்ளார். அக்கம் பக்கத்தில் இருந்து வந்தவர்கள் திருடனை சரமாரியாக தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். அவனிடம் மிளகாய் பொடி, கத்தரிக்கோல், மிளகாய் பொடி ஊசி உள்ளிட்ட பொருட்கள் இருந்ததும் வண்டியின் பதிவெண் அழிக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அவன் தர்மபுரியை சேர்ந்த அன்பரசன் என்பதும் பிகாம் பட்டதாரி என்பதும் தெரியவந்தது. கொடுத்துட்டு அந்த கார்த்திகா சாம்பு கொடுங்க அப்படின்னா சாம்பு எடுத்துட்டு வந்து பிச்சு எடுத்து போகல லவக்கணும் கல்குள்ள என்னமோ பிச்சை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கையில் இப்படி தொங்க விட்டுக்கிட்டு இப்படி கொண்டுக்கிட்டு ஓடணும். மாடி செயின் போகுதானே கத்திக்கிட்டே ஓடணும்னா கத்திக்கிட்டே ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தோம். போய்கிட்டு பெரடி சட்டையோட இப்படி சேர்த்து பிடிச்சி வண்டியை தள்ளி விட்டுட்டேன். வண்டியை தள்ளினாலும் அதுக்குள்ள எல்லாம் வந்துட்டாங்க. வந்து எல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. இது 10 பவுன். சேலத்தில் அரிவாளால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய ரவுடிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் கிச்சுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி சூரியன் மகன் ஜீசஸ் என்பவர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள மலையடிவாரத்தில் தனது அடியாட்களுடன் அரிவாளால் கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இதையடுத்து தனிப்படை அமைத்த காவல்துறையினர் ரவுடிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் ரவுடிகள் மல்லூர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து விரைந்து சென்ற தனிப்படை காவல்துறையினர் ரவுடிகள் 5 பேரை கைது செய்தனர். அவர்கள் மீது கொலை முயற்சி, ஆள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்துள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளது. மும்பையில் மருத்துவ பயன்பாட்டிற்காக 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான அரிய வகை பாம்புகளை கடத்த முயன்ற 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மும்பை அடுத்துள்ள பால்கர் பகுதியில் காவல்துறையினர் வழக்கம் போல ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு 2 பைகளுடன் சந்தேகப்படும்படியாக நின்ற 2 பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் மருத்துவ பயன்பாட்டிற்காக 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான அரிய வகை பாம்புகளை கடத்த முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து பாம்புகளை பறிமுதல் செய்தனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறக்கப்படும் நீரை மோட்டார் மூலம் எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 50 கன அடியாக குறைந்துள்ளது. இதனிடையில் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் நீரின் அளவு 1000 கன அடியிலிருந்து 8000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனிடையில் குடிநீருக்காக திறக்கப்படும் நீரை பொறையூர், சானாவூர், ரெட்டியூர், செக்கானூர் பகுதிகளில் கிராம மக்கள் மோட்டார் மூலம் உறிஞ்சி விவசாயத்திற்கு பயன்படுத்துவதாக பொதுப்பணித்துறைக்கு தகவல் வந்தது. இதையடுத்து குடிநீருக்காக திறக்கப்படும் நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது. நாமக்கல்லில் விசைத்தறி தொழிலாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிக அளவில் விசைத்தறி தொழில் நடைபெற்று வருகிறது. இங்கு விசைத்தறி மூலம் லுங்கி, துண்டுகள், கைக்குட்டைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையில் 20% கூலி உயர்வு வழங்க கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2வது நாளாக தொடரும் இந்த போராட்டத்தால் 1000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கவில்லை. இதனால் 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விசைத்தறி தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் பல கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் நடைபெறவுள்ள யுகாதி திருவிழாவிற்காக சேலத்தில் இருந்து 5 டன் பூ மாலைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. திருமலை திருவேங்கடமுடையார் நித்திய புஷ்ப கைங்கர்யா சபா சார்பில் ஒவ்வொரு வருடமும் திருவிழா நாட்களில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பூ மாலைகள் அனுப்பப்படுவது வழக்கம். அதன்படி உகாதி திருவிழாவையொட்டி சேலத்தில் இருந்து திருப்பதிக்கு 5 டன் பூ மாலைகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இதற்கென விரதம் மேற்கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒன்று கூடி 5 டன் பூக்களை மாலைகளாக தொடுத்தனர். பக்தர்கள் தொடுத்த மாலைகள் லாரிகளில் ஏற்றப்பட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த பூக்களை கொண்டு திருப்பதி தேவஸ்தானம் அலங்கரிக்கப்பட உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்றது. சென்னை திருவான்மியூர் கிழக்கு கடற்கரை சாலையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை சோழிங்கநல்லூர் தேர்தல் துணை அதிகாரி வித்யா மற்றும் வட்டாட்சியர் நிர்மலா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். கிழக்கு கடற்கரை சாலை OMR சாலையில் 60 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 100% ஓட்டு எல்லாருமே போடணுன்றதுக்காக விழிப்புணர்வு.
இதில் வந்து நம்ம சோழிங்கநல்லூர் தொகுதியை பார்த்தா நிறைய ஐடி குரூப்ஸ் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிறவங்க வந்து 6.39 lakhs ஓட்டர்ஸ் இருக்காங்க. இதில் ஐடி குரூப்ஸ் நல்ல எஜுகேட்டட் பீப்புள் நிறையா இருக்கிறனால இந்த பைக் ரேலி மூலமா நல்ல அவேர்னஸ் வந்து 100% ஓட்டு வரணுன்றதுக்காக பண்ணுறோம். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டி விழிப்புணர்வு கோலப்போட்டி திண்டிவனம் நகராட்சி சார்பில் நடைபெற்றது. இதில் சுய உதவிக்குழு பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் பலவிதமாக கோலமிட்டு அசத்தினர். சிறப்பாக கோலமிட்டவர்களை தேர்வு செய்து பரிசுகள் வழங்கப்பட்டன. திருக்கோவிலூரில் IAS அதிகாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு பேரிடர் மேலாண்மை இயக்குநராக உள்ள குமரகுருபரனுக்கு திருக்கோவிலூரில் சொந்த வீடு உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் திருமண நிகழ்ச்சிக்காக திருக்கோவிலூர் சென்ற குமரகுருபரனின் தாயார் அங்கு 2 நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் சென்னை திரும்பியுள்ளார். இந்த நிலையில் மர்ம நபர்கள் சிலர் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளிருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தால் கொள்ளை போன பொருட்களின் மதிப்பு பற்றிய விவரங்கள் வெளியாகவில்லை என கூறப்படுகிறது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அசைவ உணவுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக விடுதி மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்கள் திடீரென துணைவேந்தர் முருகேசன் இல்லத்தில் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதியில் வழங்கப்படும் அசைவ உணவிற்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரத்தில் துணைவேந்தர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என மாணவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து மாணவர்களுடன் துணைவேந்தர் முருகேசன் பேச்சுவார்த்தை நடத்தினார். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்ததன் பேரில் தர்ணா போராட்டம் கைவிடப்பட்டது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.